ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிந்தது? பிரசங்கினாலே புரியாது இல்லையா? அதாவது இந்த வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறதான வாக்குத்தத்தமான வார்த்தை, தேவ நோக்கம் உங்களில் நிறைவேற செய்வார். சொல்லுங்க, என்னில் தேவ நோக்கம் நிறைவேற செய்வார். ஆமென், அல்லேலூயா. இதை விட பெரிய வாக்குத்தத்தம் உலகத்தில் கிடையாது. தேவனுடைய நோக்கத்தை நம்மிலே தேவன் நிறைவேற்றுவது. இப்போ தேவனுடைய நோக்கத்தை கர்த்தர் நம்மில் நிறைவேற்றுவது என்று சொல்லும்போது தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை சுருக்கமாக சில வார்த்தை சொல்லி அடுத்த பகுதிக்கு நான் போக விரும்புகிறேன். அவன் நம்மை சுத்திகரிப்பது அவருடைய நோக்கம். அதுதான் ஒரு பெரிய நோக்கம். நம்மை சுத்திகரிக்கணும், நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை வைத்து நம்மை சுத்திகரித்து நம்ம கடைசியில் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அவருடைய பெரிய நோக்கமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தேவன் மனிதனை அசுத்தமாக படைத்தாரா என்றால் இல்லை. அவனை கர்த்தர் பரிசுத்தவனாகத்தான் படைத்தார், சுத்தமானவனாகத்தான் படைத்தார், பாவம் இல்லாமல் தான் படைத்தார். பாவம் இல்லாமல் படைக்கப்பட்டதான மனுஷன் அவன் பாவியானான், அவன் பாவம் செய்தான். அவன் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்க. பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டான், சரீர மரணம் வந்திருக்காது. அவன் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் ஆதாம் 930 வருஷம் அல்ல, அவன் இன்றும் வாழ்ந்து கொண்டு வந்திருப்பான். இது ஒத்து போகிற விஷயமா? இது முரண்பாடாக இருக்கிறதே என்று நானே யோசித்தேன். நான் ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்தேன். அநேக சந்தேகம் எனக்கு பைபிளில் வரும். அந்த சந்தேகம் வந்ததுனால நான் வேதத்தை நான் என்ன செய்வது, சந்தேகப்பட்டு ஆண்டவர் மேலே அவிசுவாசம் கொள்ள மாட்டேன். எனக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். எனக்கு தெரியாத காரியங்கள் உண்டு. அந்த காரியங்களுக்காக நான் என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இதுக்கு ஏதாவது ஒரு பதில் இருக்கும் இல்லையா, அந்த பதிலை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் அப்படின்லாம் யோசிக்கிற சமயத்தில் அதுக்கு ஒரு கிடைத்த வெளிப்பாடு தான் கடவுள் எப்படி இருக்கிறார். எண்ணங்களின் வடிவாக இருக்கிறார், வார்த்தையின் வடிவாக இருக்கிறார், வல்லமையின் வடிவாக இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வல்லமையை பார்க்க முடியுமா? எண்ணங்களை பார்க்க முடியுமா? வார்த்தையை பார்க்க முடியுமா? வார்த்தைன்னு சொன்ன நம்முடைய சத்தம், அதை கேட்கலாம், பார்க்க முடியாது. ஆகவே தேவனை பற்றிய வெளிப்பாடு, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய வெளிப்பாடு, பரலோகத்தை பற்றிய வெளிப்பாடு, மனுஷனை பற்றிய வெளிப்பாடு, சபையை பற்றிய வெளிப்பாடு, இப்படி இந்த வெளிப்பாடுகளை நாம் அடைய வேண்டும். நமக்கு ஏதாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும், தெரியவில்லை, நம்ம முடியாமல் இருக்கிறோம் என்றால் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு அதை வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டும். ஆகவே தேவனுடைய நோக்கம் என்ன? ஏன் ஒருவனை படைத்தார்? அப்போ அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அதாவது ஏன் என்கிற கேள்வி நம்ம வைக்கும் பொழுது அப்பொழுதுதான் நமக்கு பதில் கிடைக்கிறது. ஏன் ஏன் ஒருவனை படைத்தார்? ஏன் பூமியை படைத்தார்? ஏன் பரலோகத்தை படைத்தார்? ஏன் நரகத்தை படைத்தார்? இந்த கேள்வி எப்பொழுதான் கேட்டிருக்கிறீர்களா? நம்ம அதை கேட்கணும். அந்த கேள்வியை கேட்கும் பொழுது அதனுடைய விடை பரிசுத்த வேத புத்தகத்தில் தான் இருக்கிறது, வேறு எங்கும் இல்லை. பரிசுத்த வேத புத்தகத்தில் நாம் வாசித்து இதற்குரிய பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த வேத புத்தகத்தை படிக்காமல் நாம் இதை தெரிந்து கொள்ள முடியாது. ஆகினால வேத புத்தகத்தை தொடர்ந்து நம்ம திரும்ப 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 படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் என்கிற கேள்விகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஏன் ஆண்டவர் என்ன படைத்தார்? எனக்கு எந்த கஷ்டம், எனக்கு எந்த பிரச்சனை, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் பதில் வைத்திருக்கிறார். தேவனுடைய நோக்கம்
என்கிறதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால், தேவனுடைய நோக்கத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை நம்மளே அவர் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. உம்முடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று தேவ சமத்தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். அநேகருக்கு அதாவது தங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் தெரியாமல் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு நீங்கள் உங்கள் தேவனுடைய நோக்கம் உங்களுக்கு தெரிகிறது? எதற்காக தேவன் உங்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் தோன்ற பண்ணினார்? எதுக்காக அந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீங்க? யோபு சொன்னால், என் பிறந்த நாளை சபிக்கிறேன்னா, நான் பிறக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று சொன்னான். அதுக்கு பிறகு சொன்ன, நான் முட்டாளாக பேசிட்டேன்னா. ஆகவே தேவனுடைய நோக்கத்தை அவன் புரிந்து கொள்வதற்கு என்று சொல்லியே கர்த்தர் அவனை உடைத்து அவனை ஆண்டவர் தேவ நோக்கத்திற்குள்ளாலே கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. அதனால நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி சவுல் அவன் தமஸ்கு ரோட்டில் விழுந்து கிடக்கும்போது கேட்டான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இப்போ தேவனுடைய நோக்கத்தை நம்ம கேட்கும்போது, தேவன் எதற்காக பரலோகத்தை படைத்தார், எதற்காக நரகத்தை படைத்தார், எதற்காக மனுஷனை படைத்தார், எதற்காக என்னை உண்டு பண்ணினார், எதற்காக இந்த சபையில் வைத்திருக்கிறார், என்ன எதுக்காக ஒரு ஆணா படைச்சாரு, என்ன எதுக்காக பெண்ணா படைச்சாரு. சில சமயத்துக்கு கேட்குறேன், என்ன இருக்கு, நீ பெண்ணா படைச்சிராண்டவர், ஒரு ஆணா படைச்சிருக்கலாமே. நீ பெண்ணாய் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் உலக தோற்றும் போதாகவே முன்குறித்து விட்டார். எங்கே பிறக்கணும், எந்த ஊரில் பிறக்கணும், என்ன கலரில் பிறக்கணும், எல்லாமே அவர் தீர்மானித்த தீர்மானமாக இருக்கிறது. அவன் தலையில் எத்தனை முடி வைக்கணும்னே கர்த்தர் தீர்மானித்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகினால நாம் அந்த தேவ நோக்கத்திற்கு உட்பட்டவர்களாக நாம் படைக்கப்பட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்விதமாக நாம் அந்த நோக்கத்தை ஒரே நாளில் புரிந்து கொள்ள முடியாது. சில காண்டம் இப்போ சொல்லும், எல்லாத்தையும் சொல்லிடும் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்ல மாட்டார். சொன்னால் நம்ம புரிந்து கொள்ளவும் முடியாது. இப்போ தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதற்காக கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருக்கிறார். திரும்ப அதான் சொல்லுகிறேன், வேதத்தை படித்தால் தேவ நோக்கத்தை புரிந்து கொள்வோம். அது மட்டும் அல்ல, தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். இந்த சபையில் வர சமயத்தில் சபையிலே வாரந்தோறும் வர வேண்டுமா, வாரந்தோறும் வரணும். வாரம் தவறாமல் வர வேண்டுமா, வாரம் தவறாமல் வர வேண்டும். அவ்விதமாக வாரந்தோறும் நீங்கள் கேட்கும் பொழுது அது ஒரு வருஷத்தில் முழுசு நீங்கள் தேவ நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. தேவ நோக்கம் என்பது ஒரு பெரிய கடல் போல இருக்கிற ஒரு விஷயம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். இன்றைக்கு நான் செய்ய வேண்டியது என்ன ஆண்டவரே, இன்றைக்கு செய்ய வேண்டியது என்ன. ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியதான அவருடைய செயலை, அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நான் சொன்ன மாதிரி ஆண்டவருடைய பெரிய நோக்கம் என்னன்னா, நம்ம எல்லாரையும் அவர் தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றி, அவருடைய பிள்ளைகளாக நம்மை அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், பரலோகத்தில் அல்லாட்டால் அவர் என்ன செய்யணும்னா, பரலோகம் அப்படின்னு சொல்கிறது எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்கே இருக்குது பரலோகம் அப்படின்னு கேட்டால், பரலோகத்தை நான் போனதில்லை, போயிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். ஆகவே அது எங்கே இருக்குன்னு தெரியாது. பவுல் சொல்கிறார், நான் 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதீசில் போனேங்கிறார். அப்புறம் 3வது வானம் அப்படின்னு சொல்லும்போது சூரிய சந்திரனுக்கு அப்பால் 2ஆம் வானம் இருக்குது, அதுக்கு அப்பால் 3ஆம் வானம் இருக்குது. அந்த 2ஆம் வானத்துக்கு யாரும் போகவில்லை. முதல் வானத்தையுமே விளிம்பில் தான் போயிருக்கிறாங்க, யாரும் போகலை. சந்திரன் மண்டலத்தில் போய் கால் வைத்து தான் சொல்கிறாங்க பாருங்கள். அது முதல் வானத்தினுடைய ஒரு துவக்கம்தான், ஒரு விளிம்பு தான். ஆகவே முதல் வானத்தில் தான் ஏகப்பட்டதான கிரகங்கள் எல்லாமே இருக்கிறது, ஏகப்பட்ட கிரகங்கள் எல்லாமே இருக்கிறது. அப்போது இந்த முதல் வானத்தில் இவ்வளவு கிரகங்கள்லாம் இருக்கிறது. அதில் தான் நமக்கு சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, சூரிய குடும்பம், அதில் தான் நம்ம அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கிறோம் பூமியில். ஆகவே இதில் இருக்கிறது ஆராய்ச்சி பண்ணதான விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் சூரிய குடும்பம், அதை நவகிரகங்கள் என்று சொன்னார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி
நிறைய கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்படி என்றால் இருக்கிற கோள்கள் இந்த பூமியை போல எத்தனையோ பூமிகள், சூரியனை விட எவ்வளோ பெரிதான சூரியன்கள் நிறைய இருக்கிறதாம். பல கோடி சூரியன்களை விழுங்கக்கூடிய சூரியன்கள் இருக்கிறது. ஒன்றா போட்டாலும் அது ஃபில் ஆகாது. அப்படிப்பட்ட சூரியன்கள் நிறைய இருக்கிறதாம். இதே போல் எவ்வளோ பெரிதான அளவில் கிரகங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் முதல் வானத்தில் இருக்கிறத கண்டுபிடித்திருக்கிறார்கள். நினைக்கிற முதல் வானத்தில் மட்டும் அல்ல, ரெண்டாவது வானத்தில் பரதீசுன்னு சொல்கிறாரு. யார்? பவுல் சொல்கிறார். பரதீசில் எடுக்கப்பட்டு அப்படின்னு ரெண்டாம் வானத்திலையும் அங்கே வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்புறம் மூன்றாம் வானத்தில், ரெண்டாம் வானம் என்று அவர் சொல்ல, மூணாம் வானம் இல்லையா, மூன்றாம் வானம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ ரெண்டாம் வானத்தில் அங்கே யார் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசாசு இருக்கிறான். சாத்தான் ரெண்டாம் வானத்தில் இருக்கிறான். அங்கே தான் அதாவது வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து மத்திய அவர் வருகிற சமயத்தில் அவருக்கும் சாத்தானுக்கும் அங்கே யுத்தம் நடக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கணும். அது இங்கே மத்திய வானத்தில், அதாவது ரெண்டாம் வானத்தில். இப்போ மொத்தமாக 3 வானம் என்று சொல்லப்படும், சில 7 வானம்னு சொல்கிறாங்க. ஆகவே இந்த வானங்களை பற்றி தெரிந்து கொள்வது என்பது இந்த மூளைக்கு ஒத்து வரவே வராது. இது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் ஒன்றை நான் புரிந்து கொண்டேன், இந்த எல்லா வானங்களிலேயும் கர்த்தர் ஏகப்பட்ட வாசஸ்தலங்களை வைத்திருக்கிறார். ஆமென். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லும்போது சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக விசுவாசமாயிருங்கள். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்கலாமே. அநேகம்டா எத்தனை, அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது அப்படின்ட்டார். விஞ்ஞானிகள் சொல்றாங்க கோடிகள் 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 கிரகங்கள். அப்போ முதல் வானத்தில் இருக்கிற கிரகங்களும், ரெண்டாம் வானத்துக்கு இருக்கிற கிரகங்களும், மூணாம் வானத்து கிரகங்களும், இது எல்லாத்தையும் ரெண்டாம் வானத்தில் இருக்கிற கிரகத்தில் இருக்கிற பிசாசு எல்லாத்தையும் ஆண்டவர் நரகத்தில் தள்ளிவிட்டு ரெண்டாம் வானத்தையும் நம்ம கொடுக்க போகிறார். மூணாம் வானத்தையும் கொடுக்க போகிறார். முதல் வானத்தையும் கற்றுக் கொடுப்பாரா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சேர்த்து அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். விதமாக இவ்வளவு பெரிய தேவன் எல்லாத்தையும் நமக்காக தான் தேவன் என்ன செய்தார் என்றால், அவர் கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராக நோக்கமுள்ளவராக மனுஷனை உண்டாக்கி விட்டவர் சொன்னார். என்ன செய்தார்? ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஏதேன் தோட்டம் என்பது ஒரு சின்ன ஒரு தோட்டம் நினைத்து விடக்கூடாது. எங்கே அண்ணா பார்க் மாதிரி நினச்சிடாதுங்க. அது ஒரு பெரிய இடம், விசாலமான இடம். அந்த விசாலமான ஒரு எவ்வளவு நீளம் இவ்வளோ அகலம்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அங்கே நதி ஓடினது, அது 3 ஆறுகளாய் பிரிந்தது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விசாலமான ஒரு இடத்த, ஒரு நம்ம தமிழ்நாடு அளவு இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அட்லீஸ்ட் ஒரு தமிழ்நாடு அளவுக்கு இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை ஒரு ஒரு இந்திய அளவுக்கு இருக்குன்னு கூட வச்சுக்கிங்க. இதில் ஆண்டவர் ஆதாமை ஏவாளை படைத்து வைத்தார் என்று வைத்துக்கொள்ளும். கரெக்டாக தெரியாது. அதனால் ஏதேன் தோட்டம் வந்து இந்தியா மாதிரின்னு சொன்னாருன்னு சொல்லிடாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உத்தேசமாக சொல்கிறேன், ஒரு நம்ம கண்ட்ரி அளவுக்கு வச்சு கொடுத்தாரா இல்லை ஒரு இந்த ஸ்டேட் அளவு கொடுத்து ஒரு ஸ்டேட் அளவில் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதை மிக மனோகரமாக அழகாக அருமையாக படைத்து அதில் எல்லா வசதிகளையும் வைத்து ஆண்டவர் சொன்ன, நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பூமியை நிரப்புவதற்கு அந்த தோட்டத்தை வைத்து, தோட்டத்தை பூமியை நிரப்ப வந்தால் நீங்கள் பூமி முழுவதையும் இந்த ஏதேன் தோட்டமாக மாற்றுங்கன்ட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமி முழுவதையுமே ஏதேன் தோட்டமாக மாற்றுங்கள். உன் சந்ததியில் அந்த பூமி முழுவதும் என்ன செய்யட்டும்? நிரம்பட்டும். அவள் எல்லாரும் ஏதேன் தோட்டத்தை அவர்கள் அனுபவிக்க என்ன செய்யணும்? நீ பண்படுத்து என்று சொன்னார். அந்த தோட்டத்தை பண்படுத்து என்று சொன்னால், இங்கே இருந்து பண்படுத்தி பலுகி பெருகி என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தமிழ்நாடு அளவு அப்படின்னா அடுத்தது என்ன செய்யணும்? ஆந்திரா மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கணும்.
ஆனால் அதுக்கு பிறகு அது நடந்து பூமி முழுவதையும் ஜனங்கள் இப்பொழுது நிரப்பி இருக்கிறார்கள். ஆனால் அது ஏதேன் தோட்டமாக இல்லை, அது தேவனுடைய தோட்டமாக இல்லை. இது சாபத்தால் நிறைந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய விருப்பம் நிறைவேறுகிறதான காலத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35 வீட்டில் போய் படித்து பாருங்கள். வனாந்தரம் செழிக்கும், கடுவெளி செழிக்கும் என்று சொல்லி 35 படிக்கிறோம். அந்த நாளில் முடவன் குதித்தெழும்புவான், முடவன் இருக்க மாட்டான். 1000 வருட அரசாட்சி குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 1-4-5 வசனங்கள் வரையெல்லாம் படிக்கும் பொழுது படிக்கிறோம். அங்கே படிக்கும் பொழுது 1000 வருஷம் அவர்கள் இந்த பூமியிலே அரசாட்சி செய்வார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யார்? நம்ம தான் ஆட்சி செய்ய போகிறோம். எங்கே? பூமியிலே ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் பற்றி நம்ம புத்தியில் வைத்து நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம் என்றால் நம்ம அது எப்படி என்றெல்லாம் நம்ம இப்படி அப்படி தான் சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம கற்பனைக்கு எட்டாத காரியங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களா செய்து கர்த்தர் மகிமைப்படுத்தும். சொல்லுவாங்க, இந்தியாவில் நம்ம அவர் ஆட்சி பண்ணுவார், நம்மெல்லாம் வந்து இந்த ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டர் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூமி முழுசுமா இல்லை எவ்வளவு என்று எனக்கு தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பூமி முழுவதும் தான் ஆட்கள் இருந்தாங்கன்னா இந்த பூமி முழுவதும் வச்சுருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ பேர் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சில 1,44,000 பேர், 1,44,000 பேர்னு சொல்லலை, எண்ண முடியாத கூட்டம் என்று இன்னொரு அங்கே வாசிக்கிறோம். எங்கே? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்ல எண்ண முடியாத கூட்டம், எண்ணுக்கடங்காத கூட்டம் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ எண்ண முடியாத ஒரு திரள் கூட்டம் அது என்ன செய்ய போகிறது என்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு எண்ண முடியாத கூட்டம் நரகத்துக்கும் போகிறது. நரகத்துக்கு போகிற கூட்டமும் எவ்வளவு? அதிகமா கொஞ்சமா? பரலோகத்துக்கு போகிற கூட்டம் அதிகமா, நரகத்துக்கு போகிற கூட்டம் அதிகமா? சத்தமாக சொல்லுங்க. நரகத்துக்கு போகிற கூட்டம் தான் அதிகம். வழி விசாலமாக இருக்கிறது இல்லையா? நரகத்துக்கு போகிற கூட்டம் தான் அதிகமாக இருக்கிறது. அப்படி என்றால் பரலோகத்துக்கு போகிறது எண்ண முடியாதுன்னா நரகத்துக்கு போகிற கூட்டம் எவ்வளவு? அது எண்ண முடியாது. அப்போ அந்த நரகத்தில் போகிற அந்த கூட்டத்துக்கு இடம் எவ்வளோ பெருசாக இருக்கணும்? அண்ட சராசரத்தை நாம் கற்பனை பண்ணி பார்ப்போம். அதில் எங்கேயோ நரகத்தை வச்சுருக்காருன்னா அது எவ்வளவு நீளம், அகலம், உயரம் நமக்கு தெரியவே தெரியாது. அது எவ்வளோ பெருசுன்னு தெரியவே தெரியாது. எத்தனை பூமியை போல் எவ்வளோ பெரிய ஒரு இடம் நமக்கு தெரியவே தெரியாது. பாதாளம் அப்படிங்கிறது அதை பற்றி சொல்லும்போது உடனே நம்ம நினச்சிடக்கூடாது பூமிக்கு அடியில் இங்கே கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஆகினாலே விதமான காரியங்களை எல்லாவற்றையும் நம்ம நன்றாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற ஆசை வரும். கர்த்தர் மகிமைப்படுது. அல்லேலூயா. ஒருத்தர் நரகத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாரும் பரலோகத்துக்கு கொண்டு போகணும், நான் நரகத்துக்கு போய்விடக்கூடாது, நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற ஆசை வரும். அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் படைச்சது எதுக்காகன்னா என்ன குட்டி போட்டு கொஞ்சம் இனப்பெருக்கம் செஞ்சுட்டு அப்புறம் செத்து போகிறதுக்கு இல்லை. ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிற சாப்பிட்டுட்டு இந்த உலகத்தை சினிமா பார்த்து இந்த உலகத்தை நல்ல சந்தோஷமாக எதையெல்லாம் அனுபவிச்சுட்டு நம்ம சாகிறதுக்கு செத்து போவதுக்கு அல்ல, இல்லாமல் போகிறதுக்கு அல்ல, இல்லை மறுபடியும் நாயா கோழியா பூனையா பிறக்கிறதுக்கு அல்ல. அதெல்லாம் வேதத்தில் சொல்லப்படவில்லை, அது உண்மையும் அல்ல. ஆகவே மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் எல்லா மனுஷருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகினால நம்ம தேவனுடைய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேணும். தேவனுடைய காரியங்களை அறிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தெய்வ பக்தி உள்ள ஜனமாக ஜீவிக்கணும். தெய்வ பக்தி உள்ள ஜனத்தை நம்ம என்ன செய்யணும்? பலுகி பெருக செய்ய வேண்டும். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அதுதான், பலுகி பெருங்கன்னு சொன்னால் என்ன செய்யுங்க? நீங்கள் நீ பாவம் செய்யாம டைமில் தான் சொன்னார் ஆண்டவர். தேவ சாயலை படைக்கப்பட்டு நீ இந்த தேவ சாயல் உள்ளதான ஜனங்களை நீ பலுகி பெருக செய்ய வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும். அப்படி நிரப்பியிருந்தால் எப்படி இருந்து யோசனை பாருங்க. மனுஷன் பாவம் செய்யாதவனாகவே அவன் இருந்திருந்தா அவன் 960 வருஷம் வாழ்ந்து குமார்த்திகளையும் பெற்றான். அதுக்கு பிறகு மரித்தான், மரணம் வந்திருக்காது. நீ அதாவது பாவத்தின் சம்பளம் தான் மரணம். பாவம் செய்யாவிட்டால் மரித்திருக்க மாட்டான்.
மரிக்கவில்லை என்றால் இன்றைக்கும் ஆதாம் உயிரோடு இருந்து இத்தனை வருடங்களாக அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றுக்கொண்டே இருந்திருப்பான். ஆமாவா இல்லையா? மரணம் இல்லைன்னா அவன் இன்றைக்கும் அதுதான் நடந்துகிட்டே இருந்திருக்கோம். நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இருந்திருப்பாங்க. புரியுதா? என்னுடைய ஒரு பேத்தி கேட்டாலாம் எங்கள் பார்த்து, அதாவது ஒரு சாவு வீட்டுக்கு போகும்போது அப்போ ஆட்கள் மரித்து போவான்பது அப்போ அவளுக்கு தெரிஞ்சது. அப்போ நம்ம தாத்தா பாட்டி, ஏன் தாத்தாவும் பாட்டியும் எப்படி அவங்களும் ஒரு நாள் மறிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சங்கடம் வந்துச்சு. அப்புறம் கடைசியில் அவள் யோசித்து பார்த்தா பிறகு மரித்து எங்கே போவாங்க? பரலோகத்துக்கு போவாங்க, ஏசப்பாட்ட போவாங்க. அப்போ பரவாயில்ல, அப்போ பின்னாலே பார்த்துக்கலாம், ஒரு சந்தோஷம். பார்த்தீங்களா? அப்போ நம்ம மரிக்கவில்லையா, மரிக்காமலே என்னன்னா நம்ம இந்த ஆதாம் ஆண்டவர் ஏற்படுத்தினாரே, படைத்தாரே, அவர்கள் இந்த உலகத்தில் அப்படி இருந்திருந்தால் நம்ம எல்லாரும் எப்படி இருந்திருப்போம் இல்லையா? எல்லாருமே எவ்வளவு கற்பனை கெட்டாத ஒரு விஷயம், அப்படி தானே? கற்பனை கெட்டாத ஒரு விஷயம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவர் எப்படி மாற்றுவார், நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணுவார், அதையெல்லாம் இனி செய்ய போகிறதை ஆண்டவர் எப்படி மனுஷன் பாவம் செய்த பிற்பாடு எப்படி தேவன் நமக்கு மரணம் வந்தது, மரணத்துக்கு பிற்பாடு உயிர்த்தெழுதல் வரும், உயிரோடு எழும்போது நம்ம மறுபசரத்தை பெற்றுக்கொள்வோம். இதெல்லாத்தையும் நம்ம பைபிளை பார்க்குறோம். ஆனால் அப்படி மரணம் வந்து உயிர்த்தெடாமலே கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் மறுபசரத்தை கொடுத்துருப்பார். கர்த்தர் மகிமைப்படுதலோயா. தேவன் அபிதமான காரியத்தை அவர் செஞ்சிருப்பார். அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் ஏதோ ஒரு சின்ன கதையாக எடுத்துக்கொண்டு நம்ம அதை சும்மா விட்டுவிடக்கூடாது. நாம் அதை வேதத்தை முழுவதும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அற்புதமானவைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் தேவ நோக்கத்துக்கு உட்பட்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள். பூமியை படைத்தது தேவனுடைய நோக்கம். அவருடைய நோக்கத்தை பூமியிலே நிறைவேற்ற வேண்டும். பூமியை படைத்தார். மனுஷனை படைத்த அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் படைத்து அதை மனுஷனை பூமியிலே வைத்தார். பிரியமானவர்களே, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும், அவருடைய பிள்ளைகளாக மாறணும். அதுதான் அவருடைய பெரிய நோக்கம். எத்தனை பிள்ளைகளாக இருக்கிறீங்க? நான் அவருடைய பிள்ளைங்கிற தைரியமாக சொல்கிறவங்க தான் நல்லா கைவை சொல்லுங்க. உண்மையாக பிள்ளை தானா? யோவான் சுவிசேஷம் 1:12, விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். ஏதோ ஒரு கடவுளை விசுவா போதாது. இல்லைன்னா பிதாவை விசுவாசிப்பது என்பதும் அல்ல. இங்கே அவரை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ஆண்டவர் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவார். அதாவது நம்ம படைக்கப்பட்டு ஆதாமுக்குள்ளாலே அப்படியே இருந்திருந்தால், பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்திருப்போம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வர வேண்டிய அவசியமே இல்லை, அவர் மரித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அதுவும் உண்மையில் சொல்ல போனால் கர்த்தருக்கு தெரியும் மனுஷன் பாவம் செய்வான்னு தெரியும். இயேசு கிறிஸ்து ஏன் தேவனாக பிறந்தார், ஏன் மனுஷனாக பிறந்தார்? இயேசு ஏன் பாவம் செய்ய முடியவில்லை? அவர் மனுஷன் தானே, மனுஷத்தில் வந்தார். ஏன் பாவம் செய்ய முடியவில்லை? அவருக்குள் அவர் தேவனாகவும் இருந்தார். கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். அவர் தேவனாக இருந்தபடினாலே அவர் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தார். கர்த்தர் மகிமைப்படுத்தல். அல்லேலூயா. அதே நேரத்தில் நமக்கு ஆதாமின் வித்து அவருக்குள் இல்லாமல் இருந்தது. ஆகினால் தான் இயேசு என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. ஆகினால நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக எப்பொழுது மாற வேண்டும் என்றால், இயேசுவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியாது. ஆகவே இந்த உலகத்தில் ஒருவனை தேவனுடைய பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்க வைக்க வேண்டும். இயேசு விசுவாசித்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். அநேகர் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கிட்டு வணங்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள பெருங்கூட்டம் என்னன்னா, இயேசுவை கும்பிடுகிறாங்க, வணங்குறாங்க. உங்களே அப்படி இருப்பீங்க. அது வேற. அப்படி கடவுளாக ஏற்றுக்கொண்டதுனால பரலோகத்துக்கு போக முடியாது.
இயேசுவை நான் என்ன செய்கிறேன், ஒரு படத்தில் வைத்து வணங்குகிறேன், சிலையை வச்சு வணங்குகிறேன், இல்லை ரெண்டும் வைக்காமலே நான் கடவுளாக வணங்குகிறேன். எதுக்காக வணங்குகிறேன்? அவர் சோறு கொடுப்பார், எனக்கு என்ன கொடுப்பார்? கார் கொடுப்பார். இந்த மாதிரி மற்ற தெய்வங்களை வணங்குறது போல இவரை வணங்கினால் எனக்கு ஏதோ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களுக்கு பிதாவாக இருக்க மாட்டார், நீங்களுடைய குமாரன் குமார்த்திகளுமாய் இருக்க மாட்டீர்கள். ஆகவே அவரை கடவுள் என்று விசுவாசிக்கப்பட்டு தவிர வேறு தெய்வம் இல்லை. அதே வேளையில் இயேசுவே நம்முடைய இரட்சகர். அது ரட்சிப்பின் மூலமாக, ரட்சகர் என்பதை விசுவாசிப்பதன் மூலமாக தான் நான் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்து. எத்தனை பேர் விளங்கி கொண்டீங்க? இயேசுவே ரட்சகர் என்கிறதை விசுவாசிக்கிறத விசுவாசம். இயேசுவும் ஒரு கடவுள் என்றோ இல்லை இயேசுவை கடவுள் என்று விசுவாசிக்கிறது அல்ல. இயேசுவே ரட்சகர், இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினார் என்கிறது அந்த விசுவாசம். அந்த விசுவாசம்தான். அதை விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்யணும். பாவங்களை அறிக்கை செய்தால் மாத்திரம் போதாது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி குழந்தையை கொண்டு வந்து தள்ள தண்ணி தெளிக்கிற பிதா குமாரன் சுதன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆமைன்னு போட்டால் ஒன்றும் பரலோகம் போக முடியாது. பெயர் வைக்கலாம் வேணுமானா, பெயர் கூட என்னென்னா கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறவங்க இல்லை, நீங்கள் மற்ற பேர் வச்சுருக்கீங்க, கிறிஸ்தவ பேர் வச்சா தான் பரலோகத்து போவீங்க கிடையாது. நீங்கள் எந்த பேர் வச்சுருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டிருந்தால் போது பரலோகத்து போவீங்க. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தாலும் அல்லோயா. அதனாலே இந்த விசுவாசம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள், தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆகவே உங்களை கர்த்தர் என்ன செய்யணும்? தேவ புத்திரராக ஆண்டவர் உங்களை மறுபடியும் ஆக்கி பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றுதான் அவர் விரும்பி அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் செய்த அவருடைய பிள்ளைகளுக்காக தான் செய்தார். இந்த பூமியில் நல்ல ஒரு தோட்டமாக படைச்சி, இல்லை அந்த பூமியில் கர்த்தர் நம்மளை எல்லாத்தையும் வைத்து அழகு பார்க்கணும்னு நினச்சி இந்த பூமியை படைச்சதே அவருடைய நோக்கம் என்னவென்றால் நமக்காக தான். நம்ம தான் அவருடைய நோக்கம். நீங்கள் ஒரு வீட்டை கட்டியிருக்கீங்களே, நோக்கம் என்ன? உங்கள் பிள்ளைங்களுக்காக தானே, உங்கள் பிள்ளைங்களுக்காக தானே. ஒரு 5 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கீங்களே, எதுக்காக? உங்கள் பிள்ளைங்களுக்காக தானே. வாயை கட்டி வயிற்றை கட்டி வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்லுவீங்க. வாயை கட்டி வயிற்றை கட்டி வாங்கி போட்டு எதுக்காக? எல்லாம் என் பையனுக்காக, எல்லாம் என் பொண்ணுக்காக. கடைசி அவள் எல்லாம் போட்டுட்டு போயிடுவா. அது வேற, உங்களை தெருவில் விட்டுட்டு போயிடுவா. நீங்கள் வாயை கட்டி வயிற்றை கட்டுனா கடைசியில் ஒன்றுமே கிடைக்காது. நம்முடைய ஆண்டவரும் அப்படி தான் வாயை கட்டி வயிற்று கட்டி எல்லாம் பண்ண அவங்களையும் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டோம். ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சிட்டாங்க? நடுத்தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் கிருபை உள்ளவராய் இரக்கமுள்ளவராய் நம்மளை அன்பு கூர்ந்து அவர் நம்மை மறுபடியுமாய் தம்முடைய பிள்ளைகளாக்கும்படியவர் சித்தம் கொண்டார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பிள்ளை தானே, பெத்த மனம் பெத்து அப்புறம் நம்ம ஏதோ சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், என்னதான் பண்ணாலும் மறுபடியும் அந்த பிள்ளைங்க வந்து என்னதான் பண்ணட்டும், ஆனாலும் அவங்க கல்லா இருப்பான். நம்ம மனசு என்னதான் பண்ணியிருந்தாலும் வந்துட்டான்னா அப்புறம் என்ன செஞ்சிடும்? அத்தனை மறந்துடுவோம். அவன் பேசினது, அவன் திட்டினது, அடித்தது, வீட்டுக்கு வெளியே தள்ளினது, என்னென்ன கொடுமை அத்தனையும் மறந்து, ஏன் பையன் தானே, ஏன் பொண்ணு தானே, வேற யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறோம்? நம்ம அவங்களை ஏற்றுக்கொள்வது போல தான் நம்முடைய தகப்பனாகிய தேவனும் அவர் என்ன நம்மை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டுவதற்கான அந்த காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த சபை என்பது தேவனுடைய நோக்கத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் இந்த சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் சபையை சும்மா விளையாட்டாக நினைக்கக்கூடாது. சும்மா விளையாட்டாக நினைக்காதுங்க. சரி, இன்னும் பண்ணுறாங்க ஏதோ என்னென்ன அந்த பாஸ்டர்மாரோட பிழைப்புக்காக உண்டாக்கப்பட்டது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி நினைக்கக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நோக்கம், பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால இந்த தேசத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. நிறைய என்ஜினியர்ஸ் உருவாகணும், நிறைய டாக்டர்ஸ் உருவாகணும், நிறைய சயின்டிஸ்ட் உருவாகணும். ஒரு நோக்கத்தோடு தான் பள்ளிக்கூடம் இருக்குது. பாஸ்டர்
ஈஸியாக எடுத்துக்கூடாது. சபை ஈஸியாக எடுத்துடக்கூடாது. இது பரிசுத்த ஸ்தலம். கர்த்தர் என்ன செய்கிறார்னா, உங்களை இந்த சபையில் வைத்து போட நோக்கம் உண்டு. சும்மா எதுக்கோ நேரம் போகிறதுக்கு இல்லை, சும்மா ஜாலியாக வந்து பாட்டு பாடிட்டு போகிறதுக்கு இல்லை. இந்த சபையில் கர்த்தர் வைத்து போகிற நோக்கம் உண்டு. எத்தனை அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டீர்கள்? என்ன புரிஞ்சுட்டீங்க? வந்து தூங்கிட்டு போகிறதா நோக்கம்? அநேகருக்கு தெரிஞ்ச நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? வரணும், நல்லா தூங்கணும். வீட்டில் தூக்கம் வரமாட்டேங்குது, இங்கே போனால் நல்லா தூக்கம் வருது அப்படிங்க. அதில் நீங்கள் தூங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இடம் அல்ல இந்த சபை. சரி, மாதத்தில் வந்து ஒரு 10 ரூபாய் போட்டுட்டு போவோம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் என்னென்னா அங்கத்தினராக இருந்தால் கடைசியில் சாகும்போது அடக்கம் பண்ணுவாங்க. அதுவும் ஒழுங்காக கல்ற கிடைக்கணுன்னா மெம்பர்ஷிப்பை ரெனியூ பண்ணணும், அது கொடுக்க வேண்டிய காசை கட்டணும். அது இருந்தால் தான் கிடைக்கும். ஒழுங்குதா? ஆகவே கல்லறது கிடைக்கும், கல்யாணம் நடக்கும். இதுக்காக நான் சபையில் இருக்கிறேன், ஏதோ இங்கே வந்து ஜெபம் பண்ணால் எனக்கு அது நல்லது நடக்கும், இது அல்ல. இந்த சபையில் கர்த்தர் வைத்திருப்பதோட இன்னொரு நோக்கம் உண்டு. இந்த சபையில் எதுக்காக பிள்ளையா வச்சுருக்காரு? 3 வேளை சாப்பிட்டு தூங்குறதுக்கா? அந்த வீட்டில் அப்பாவோட சேர்ந்து நீ என்ன செய்யணும்? வயலுக்கு போகணும். அப்பாவோட சேர்ந்து என்ன செய்யணும்? வேலை செய்யணும். கடைக்கு போகணும். இந்த இல்லை, அப்பாவோட சேர்ந்து கம்பெனிக்கு போகணும், வேலையை செய்யணும். வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அம்மா கூட சேர்ந்து சமையல் பண்ணணும், நீங்கள் பெருக்கணும், துடைக்கணும். இதுக்காக தான். சும்மா உட்காந்து சினிமா பார்க்கறதுக்காக பிள்ளை பெற்று வச்சுருக்கு? எதுக்காக வச்சுருக்காங்க சொல்லுங்கள்? அப்பா மாதிரிலாம் சொல்லுங்கள். இல்லை இல்லை, எதுக்காக? அந்த வீட்டில் வேலை செய்யணும். ஆகவே சபையில் கர்த்தர் உங்களை வச்சுருக்காருன்னா, கர்த்தர் உங்களை சபையில் கொண்டு வந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு நோக்கம், சபையை பிரயோஜனமாக இருந்து சபைக்கு வேலை செய்யணும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. ஆலமரம் மாதிரி இருக்கணும் நம்ம சபை. விழுதுகள் நிறைய தாங்கணும். பொருளாதாரத்தில் நீ தாங்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அநேகர். ஆனால் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன வேலை செய்யலாம், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்னு கேட்டான் பாருங்க சவுல். அந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்னா, ஞானஸ்நானம் எடு அப்படின்னாரு. அதுக்கு பிறகு நீ ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அதோட நிறுத்திட்டாரா? நீ அப்படின்னு சபையில் போய் இருன்னு அந்தியோக சபைக்கு அனுப்பினார். அங்கே தீர்க்கதரிசியாக இருன்னாரு. தீர்க்கதரிசியாக கர்த்தர் பயன்படுத்தினார், போதகனாய் பயன்படுத்தினார், அப்புறம் மிஷனரியாக கொண்டு போனார். அநேக சபைகளை ஸ்தாபிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த மாதிரி செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உங்களை சபையில் வைத்திருக்கிறார். சும்மா நான் சபையில் வந்து 10 ரூபாய் போட்டுட்டு வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறதல்ல. நீங்கள் சும்மா ஏதோ காணிக்க போட்டு போகிறதுக்காக கர்த்தர் உங்களை சபையில் வைக்கவில்லை. சபையிலே நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் கேளுங்க. இந்த வருஷம் முழுசும் ஆண்டவரே, இந்த சபையில் நான் என்ன செய்யணும்? சண்டே ஸ்கூல் டீச்சராக மாறணுமா? என்ன தாளந்து இருக்கு கண்டுபிடிங்க. நான் கொயரில் நான் ஒரு பாடுகிற நபராய் மாற வேண்டுமா? நான் இசை வாசிக்க வேண்டுமா? ஆண்டவரே, அது அரேஞ்ச்மெண்ட்ஸுகள் காரியங்களை நான் செய்யட்டுமா? நான் ஆண்டவரை கேட்க, நீ போய் செய்கிறா போடா அப்படின்வார். சும்மா என்னை கேட்டுட்டு உட்காந்துருக்கேன் போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்பாட்ட உட்காந்து நான் இதை பண்ணணும். நீ பார்த்து செய்யணும். கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. பார்த்து செய்யணும். வீட்டில் என்னென்னா பிள்ளையாக இருந்தால் என்ன செய்யணும்? பார்த்து செய்யணும். அங்கே ஒரு குப்பை கிடந்ததுன்னா தூக்கி என்ன செய்யணும்? குப்பை தொட்டியில் போடணும். அதை பார்த்துட்டு நிற்கக்கூடாது. யாராவது தேவதூதன் வருவான்னு பார்க்கக்கூடாது. அங்கே தேவதூதன் வரமாட்டாங்க, இங்கே தேவதூதன் வரமாட்டாங்க. நீங்கள் பார்க்கணும், பார்த்து செய்யணும். ஒரு செயல் வந்து இந்த கோணையாக கிடக்குன்னா அது யாருடைய வேலை? உங்கள் வேலை. இந்த பக்கமாக கடந்து போகும்போது அதை சரி பண்ணிட்டு போகணும். இதே போல் சாயங்காலம் ஆராதனைக்கு வந்த பிற்பாடு, முடிந்த பிற்பாடு, இது பெட்டியெல்லாம் அங்கே இருக்கே, இந்த கருப்பாக தெரியுது, இதெல்லாம் ராத்திரி தேவதூதர் கொண்டு வந்து வச்சுருப்பாங்களோ, இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்களோ? இல்லை. என்ன செய்ய வேண்டும்? உங்களில் ஆட்கள் என்ன செய்யணும்? வந்து அந்த வேலையை செய்யணும். சரி, ஒரே நபர்கள் அல்ல, அது 1000 பேர் உள்ள சபையில் ஒரு 100 பேர் இருந்தால், இந்த வாரம் இந்த சர்வீஸுக்கு ஒரு 10 பேர், அந்த சர்வீஸுக்கு ஒரு 10 பேர், இந்த சர்வீஸுக்கு ஒரு 10 பேர், அப்படி ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யணும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. இது ஏதோ ஒரு 4 பேர் செய்ய வேண்டிய வேலை. யாருக்கும் நம்ம சம்பளம் கொடுக்கவில்லை, யாருக்கும் சம்பளம் கொடுக்கவில்லை. அவளெல்லாம் செய்வதற்கான பிரதிபலனை கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். சத்தமான்று மகிமைப்படுத்துவோமா?
எத்தனை பேர் அப்படி செய்ய விரும்புகிறீங்க? கை வைத்து கேளுங்க, ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இந்த சபையில் நான் என்ன செய்யணும் அப்பா? நான் சும்மா வந்து தூங்கிட்டு போகக்கூடாது. நான் எதையாவது செய்யணும், எதையாவது நான் செய்யணும். ஒரு ஆத்மா நான் ஆதாயப்படுத்தணும். ஒரு சதுர அடியாவது நான் என்ன செய்யணும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சபை வாங்கிறது கொடுக்கணும். ஒரு சதுர அடியாவது நான் கட்டுறது கூட, ஒரு 10 சதுர அடியாவது கட்டுறதுக்கு என்ன செய்யணும்? நான் உதவியாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லு ஹல்லேலூயா. சத்தமா சொல்லு ஹல்லேலூயா. இனிமே ஆண்டோட நோக்கம் நிறைவேற எத்தனை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? கர்த்தருடைய நோக்கம் உங்களில் நிறைவேற கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை உங்களிலே நிறைவேறும்படி அவர் செய்வார். சரி, எல்லாரையும் நம்ம கொண்டு வந்துட்டா, சபைக்குள்ள கொண்டு வந்துட்டா என்ன பண்றது? நிறைய பிரச்சனை, இட பிரச்சனை தானே. அதனால என்ன செஞ்சிடலாம்? ஆட்களை குறைச்சிடலாமா? இல்லை, எத்தனை விரும்புறீங்க? இருக்கிற 15 லட்சமும் உள்ளால வரணும். சேலத்தில் இருக்கிற 15 லட்சமும் ஐயோ தொலைஞ்சி அவ்வளோதான். அடுத்த வருஷமே இவர் என்ன செய்வார்? 10 கோடி 100 கோடின்னெலாம் பிளான் போடுவார். இடத்த விஸ்தரிப்பு, இடம் விஸ்தரிப்பு, இடம் விஸ்தரிப்பு. ஒரு 10,000 பேர் வந்தால் நம்ம சிஎஸ்ஐ கிரவுண்டு தேவைப்படும். எது? சிஎஸ்ஐ கிரவுண்டு 10,000 பேர் தான் உட்கார முடியும். அவ்வளோதான். அவ்வளோ பெரிய இடம் வேணும், அவ்வளோ பெருசாக கட்டணும். பஞ்சாபில் ஒரு சபையில் 3.5 லட்சம் பேர் இருக்காங்களாம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஹைதராபாத்தில் ஒரு சபையில் 2 லட்சம் பேர் இருக்காங்களாம். உலகத்தில் அநேக சபைகள் இப்படி லட்சங்களாக பெருக்கி கொண்டிருக்கிறது. ஒரு சபை, ஆப்பிரிக்காவில் ஒரு சபையில் என்னன்னா, அவங்க ட்ரெயின் மாதிரி ஏதோ விட்டுருக்காங்களாம், கார் மாதிரி விட்டுருக்காங்களாம். அதாவது சின்ன கார் பாருங்க, அந்த மாதிரி கார்களில் போய் காணிக்கை கலெக்ட் பண்ணுறாங்களாம். மைல் கணக்கில் நீளம். ஆமாம், இப்படி நீளம், மைல் கணக்கு நீளத்தில் சபைகள் இருக்கிறது. நம்ம பார்த்தது என்னது? 30க்கு 40, 20க்கும் 10 வச்சுட்டுன்னு சொல்லி பெரிய சபை. எங்கள் சபை நிரம்பி விட்டது. ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் சபையில் நிரம்பாட்கள் வர்றாங்க. ஒன்றும் கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. 15 லட்சத்தை பாருங்க. இந்த இந்தியாவில் இருக்கிற 60 கோடி 70 கோடி இப்போ நினைக்கிறேன், இல்லையா? 70 80 கோடியா தெரியலையா? ஓ சாரி. நம்ம நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் உள்ளதை வச்சுட்டுருக்கேன். தூங்கிட்டோம் போல இருக்கு. இந்தியாவில் எத்தனை கோடி? அதான் சத்தமாக சொல்லுங்க. ஓ, எல்லாருக்கும் தெரியுது இல்லை? தெரியுது, ஆனால் ஒன்றும் செய்ய தெரியல. இப்போ 140 கோடி, 60 சொன்னால் 70 நாங்கள், 100 நாங்கள், 120 நாங்கள், 140. இப்போ இந்த 140ஐயும் நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்? சத்தமாக சொல்லுங்களா? பரலோகத்துக்கு கொண்டு போனோன்னா நீங்களும் நான் எல்லாரும் என்ன செய்யணும்? சபையில் வந்து நல்லா தூங்கணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? பாஸ்டருடைய வாழ்த்துதலை கேட்டுட்டு போனோம். எப்படி வாழ்த்துவார்? ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அப்புறம் என்னது? கண்ணை மூடி 4 தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பின்னால் ஓடாதுங்க. ஆனால் அப்படின்னால என்ன செய்யணும்னா, சபைக்கு வர்றீங்களா, சபையில் கரெக்ட் டைமுக்கு வரணும், கடைசி வரை இருக்கணும், நல்லா ஆராதிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும். 6 நாள் 7 நாள் உபவாச கூட்டம் இருக்குது, அது வந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். நல்ல ஊழியம் செய்யணும். அதே போல் நல்ல ஒரு வாலண்டியராக இருக்கணும். அதே போல் நல்ல ஒரு செல் லீடராக இருக்கணும். ஒரு ஏரியா லீடராக மாறணும். ஒரு டிவிஷன் லீடராக மாறணும். அதே போல் ஒரு ரீஜன் லீடராக அப்புறமே மாற வேண்டும். அப்புறம் என்ன செய்யணும்? ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டாக மாறிடணும். அசிஸ்டன்ட் பாஸ் ஆன ஒரு பாடு, எப்போ இவர் சாவாரு இந்த இடத்த பிடிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்னா, பவுலும் அவங்களோட பர்னபாவும் மற்ற எல்லாரும் என்ன செய்தார்கள்? தீர்க்க தரிசிகளாகவும் போதகராக இருந்தோடனே பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், எழும்பி தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, இவர்களை பிரித்து விடுங்கள். அவங்கள பிரித்து விட சொன்னார், பிரித்து கொண்டு போகுங்கன்னு அவங்ககிட்ட சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த ஆவியானவரில் வேறு ஆவி என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நாள் ஆன உடனே அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் ஆன உடனே, இல்லை ஒரு ரீஜன் லீடர் ஆன உடனே, இல்லை ஒரு ஏரியா லீடர் ஆன உடனே பிரித்து கொண்டு போ அப்படின்னு ஒரு ஆவி சொல்லுது. அது எந்த ஆவியாக இருக்கும்? பரிசுத்த ஆவி இருக்கவே இருக்காது. பரிசுத்த ஆவின்னு சொல்லுவார், பிரித்து விடுங்கள். யாரை பிரித்து விடணும்?
இங்கே இருக்கிறது அசிஸ்டன்ட்கள் இன்க்ரீஸ் ஆகணும். ஒரு அளவுக்கு மேலே போன பாடு நமக்கு தேவையில்லை வச்சுக்கூடாது. அவங்க என்ன செய்யணும், நார்த் இந்தியாவுக்கு அனுப்பணும். ஒருத்தர் வட இந்தியாவுக்கு மலாவிக்கு அனுப்பியிருக்காங்க. நாமக்கல் ஒரு சபையார் மலாவிங்கிற ஆப்பிரிக்க கண்டத்தை அனுப்பியிருக்காங்க. ஆகவே உலகம் முழுசும் என்ன செய்யும், புறப்பட்டு போங்கள்ன்ட்டாரே. எங்கேருந்து போவாங்க? நம்ம தான் இங்கே நிரப்பணும், அங்கே போனோம். ஆமீன் சொல்லுங்களா? கர்த்தர் நம்ம எல்லாரையும் பரலோகத்தில் கொண்டு போக வேண்டும் விரும்புகிறார். நம்ம தேசத்துக்கு எல்லாரையும் கொண்டு போகணும் விரும்புகிறார். இந்த உலகத்தில் உண்ணான முதற்கொண்டு உலகம் முடியும் வரையிலும் இருக்கிற எல்லா மக்களும் ஒருவரும் நரகத்துக்கு போகாமல் எல்லாரும் அங்கே போக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பெரிய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொன்ன பாருங்க, ஆதாமை படைச்ச ஒரு சாகாமல் இருந்திருந்தான்னா பூமி தாங்காதே அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அப்போ அடுத்தது யோசனை வந்துச்சது, ஆமாம் இந்த முதல் வானத்தில் எல்லாமே கூட கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்கேன், இதில் எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு போய் ஃபில் பண்ணிடுவார், எல்லாத்தையும் கொண்டு ஃபில் பண்ணிடுவார். சரி, அப்படி ஃபில் பண்ணும்போது வேறு எல்லாம் பிளானில் பண்ணுவார். இப்போ உலகத்தில் பாருங்கள், ஒரு எலான் மஸ்க்னு ஒருத்தன் என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணுறான். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறான் தெரியுமா? வேக்யூம் டனல் உண்டு பண்ணி அதில் ட்ராவலுக்கு வழி பண்ணுறாங்க. அப்படின்னா இங்கிருந்து நீங்கள் சென்னைக்கு போகிறதுக்கு 5 நிமிஷம், இங்கே சென்னைக்கு போகிறதுக்கு 5 நிமிஷத்தில் போகிறதுக்கு வழி கண்டுபிடிச்சிட்ருக்கான். நம்பலாமா நம்பக்கூடாதா? காரு ரோட்லேயும் போகும், பறக்கவும் செய்யும் அப்படின்னு என்னைக்காவது சொன்ன நம்பியிருப்பீங்களா? இப்போ பறக்கிற காரை கண்டுபிடிச்சி அது இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம நம்ப முடியாத கார். ஏஐ அப்படின்னு ஒரு பிசாசு வந்திருக்கு. நல்லது தான் ஒரு பக்கம், ஆனால் மறுபக்கத்தில் அது என்னென்னா தன்னை கடவுள் என்று டிக்ளேர் பண்ண போகுது. சோத்திரம். அது சொல்லுதான், அதை கேட்கும்போது என்ன வணங்காதவனை என்ன நினைச்சுவேன் அழிப்பேன் அப்படின்னு சொல்லுதான். என்னை வணங்காதவனை அழிப்பேன் அப்படின்னு சொல்லுது பைபிள். அது மிருகம் அப்படின்னு வெளிப்படுத்த விஷயத்தை பாருங்க. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியாக போய் எட்டி பார்க்குமா, அப்புறம் அங்கே குதிக்குமா. இதெல்லாம் என்னது? ஒரு காலத்தில் நமக்கு சோல்ஜர்ஸ்ங்கிற இப்போ இருக்கிறதெல்லாம் மனுஷர்கள் இருக்கிறதெல்லாம் மாறி இப்போ முன்னால் பிளெயினில் போய் அட்டாக் பண்ணி, இப்போ ட்ரோன், ஆள் இல்லா ட்ரோன். அடுத்தது சோல்ஜர்ஸும் எல்லாமே என்னென்னா மனுஷர்கள் அல்ல, எந்திரமாக செயல்பட போகிறது. ஏஐ மூலமாக மனசில் நினைக்கிறது அப்படியே அது செய்யுமா. இங்கேயும் சிப்ஸ் வச்சுருப்பான், அங்கேயும் சிப் இருக்கும். ஆகவே இங்கே நினச்சா போதும் அது செய்யும், நினச்சா போதும் செய்யும். இப்படிலாம் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய மகத்துவங்கள் அதை விட மகா பெரியது. ஏஐ இஸ் நாட் எ காட் அப்படின்ட்டு ஒரு செய்தி பழக்கம், அதாவது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். ஏன்னா நிறைய பேர் அதை கடவுளாக இப்பொழுது என்ன செய்கிறார்கள், வணங்க ஆரம்பிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏஐ மேஷன் அது கடவுள், எல்லாம் தெரியும், சர்வ வியாபி, சர்வமும் தெரிந்த ஒன்று என்று ஜனங்கள் அதை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். மிருகத்தை வணங்காதவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவன் கொல்லப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கடவுளுடைய இடத்தை ஏஐ எடுத்துக்கொள்ள போகிறது. என்ன சொல்ல வரேன், நம்முடைய தேவன் மகா சக்தி வாய்ந்தவன். இந்த பூமி எல்லாம் நம்ம அதாவது பாவம் செய்யாமல் நிரப்பியிருந்தா கூட அதுக்காக தான் கர்த்தர் வேற கிரகங்களை ரெடியாக வச்சுருந்தார். அது எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார், குடியிருப்புக்காக மாட்டியிருப்பார். அதெல்லாத்தையும் அழகாக்கியிருப்பார். எல்லாம் ஏதேன் தோட்டமாக மாட்டியிருப்பார். எல்லாம் வெறுமையாய் ஒழுங்கின்மையாய் கிடக்கிறது. அதெல்லாம் ஒரு நாளில் ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், ரட்சிக்கப்பட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறான்னு சொன்னால், ஆண்டவர் அந்த இடங்கள் நம்மெல்லாம் மரித்தோர் உயிரோடு எழும்பின ஏற்பாடு எங்கே போய் தங்க போகிறோம்? அநேக வாசஸ்தலங்கள். அவ்வளோதான் சொல்லி, அநேக வாசஸ்தலம். எத்தனைன்னு சொல்லலை, அது எத்தனை கோடி எத்தனை மில்லியன் சொல்ல தெரியாது. அப்போ தான் யோசனை வந்துச்சு, ஆங்காங்கே குடியிருந்தால் அது எப்படி, ஆங்காங்கே குடியிருந்தால் எப்படி? அதுதான் எலான் மஸ்க் இருக்காரே, அவர் என்ன செய்வார், டிரான்ஸ்போர்ட் பண்ணுவார். அதுவா கண்ணிமை பொழுதில் நம்ம இங்கேருந்து மேலே போகிறோன்னா, போய் பரலோகத்தை சேர முடியும்னா அது எங்கே தெரியாது. நம்ம எந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும்?
போக முடியும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. புத்தி கெட்டாத ஆழமான ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய நித்திய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். கடைசியாக நம்ம அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். Yet God has made everything beautiful for His own time. He has planted eternity in the human heart. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நித்தியத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறார். நித்தியத்தை குறித்த எண்ணத்தை கர்த்தர் இருதயத்தில் வைத்திருக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தில் கர்த்தர் அந்த எண்ணத்தை வைத்திருக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் அந்த எண்ணத்தை வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவா. தேவனுடைய நோக்கம் என்ன? நித்தியமான பரலோக வாழ்வு. அதை நானும் நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். நான் அந்த பரலோகத்தை அடையணும்னு வாஞ்சி உள்ள ஆட்கள் எல்லாருமே எழுப்பி நிற்கும்படி கேட்குறேன். Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. உமக்காகத்தானே ஐயா என்று சொல்லி அந்த பாடலில் 2 சரணத்தை நம்ம எல்லாரும் பாடின பிற்பாடு ஜெபிக்க போகிறோம். கைகளை வைத்து ஒப்பு கொடுப்போம். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா.
பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய வசனத்தை தியானிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்தீரே. அதன் காலத்தில் நேர்த்தியாய் சகலத்தையும் செய்கிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களையும் இம்மட்டும் செய்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி, உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நான் நிறைவாக செய்த ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல போகின்றோம். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். என்னை படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை பாதுகாத்து வருகிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னுடைய நோக்கம் அல்ல, என்னுடைய திட்டங்கள் அல்ல, என்னுடைய சிந்தை அல்ல, கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்களேன். இதுவரையிலும் ஆண்டவருடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றாதவனாக இருந்தால் இன்றைக்கு முழுவதுமா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கடந்து செல்ல போகிறோம். தேவன் சகலத்தையும் நன்மைக்காய் படைத்திருக்கிறார். நம்மையும் அவருடைய திட்டத்திற்கு உட்படுத்தி நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் என்னில் நிறைவேறட்டும். எல்லாரும் சொல்லுங்க, என்னிலே, என் குடும்பத்திலே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உடைய சபையிலே கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறட்டும். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருங்கிணைந்து உம்முடைய சமூகத்தில் வந்து ஒன்றாக நாங்கள் ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை எங்களுக்கு நன்மையாய் தந்திருக்கிறீர். இந்த வருஷத்தை எங்களுக்கு நன்மையாய் முடிசூட்டி இருக்கிறீர். நாங்கள் கடந்து போகிற பாதைகளில் எல்லாம் கிருபையான ஈவுகள் நெய்யாய் பொழியட்டும் என்று சொல்லி இடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கிருபை தார். வியாதியோடு இருக்கிறவர்கள், பலவீன கட்டுகள் இருக்கிறவருடைய பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே, தேவையோடு வந்திருக்கிறார்கள். குடும்பத்தின் பிள்ளைகளுடைய தேவைகள், குடும்ப தேவைகள், என்னென்ன காரியங்களுக்கு ஜெபிக்கிறார்களோ எல்லாம் நன்மை உண்டாகட்டும். ஆன்லைன்ல கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தூர தேசத்தில் இருக்கிற எங்களுடைய சபையினுடைய ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய தலைமை போதகர் அம்மாவை பயன்படுத்தினீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாயிட்டு பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே நம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் சமாதானமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.